காரதீவுக்கு வந்து நான் வந்து இப்போ வீதியை கடந்து போகக்குள்ள சின்னஞ்சிறார்கள் எல்லாம் கூட நிற்கிறாங்க பேண்டோட. நான் நினைச்சேன் வந்து ஏதாவது நிகழ்வுகள் நடக்க போகுதான்னு சொல்லி. அப்போ வந்து சொன்னால் வந்து படிப்பிக்கிற டீச்சர்ஸ் சொன்னாங்க இல்லை நாங்கள் அவங்களுக்கு பேண்ட் பழக்கிறோம்ண்டு. பார்த்தா சின்னஞ்சிறார்கள் அவங்க இந்த பாரத்தை தாங்குவாங்களோன்றது கூட தெரியாத நிலையில் மிகவும் ஆர்வமான முறையில் பேண்டை வச்சு கொண்டு நிற்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு நர்சரி. இதில் என்னென்று எழுதியிருக்கேன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் மொண்டசோரி என்ன இன்டர்நேஷ்னல் மொண்டசோரி மேலே பிஎஸ்ன்னு இருக்குது என்ன பிஎஸ் இன்டர்நேஷ்னல் நர்சரின்னு இருக்குது. இதில் பேர் என்ன உள்ள இந்த நர்சரியில் பேர் பிஎஸ் ப்ரீ ஸ்கூல். பிஎஸ் ப்ரீ ஸ்கூல் அப்படி தான் சொல்கிறேன். பிஎஸ் ப்ரீ ஸ்கூல். இது இங்கே படிப்பிக்கிற டீச்சரா இதில் படிக்கிற எத்தனை பிள்ளைகள் படிக்காங்க? 76 பிள்ளைகள் படிக்கிறாங்க. உங்களுடைய பேர் என்ன? நிரூஷினி. பிஎஸ் இன்டர்நேஷ்னல் என்கின்ற பாடசாலை. அதே போல் இது காரதீவில் இருக்குது. ஆகவே அதில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னீங்க? 76. நீங்கள் அவங்கள பேண்டுக்கு பழகி செய்கிறீங்க. இந்த உபகரணம் எல்லாம் அவங்க வாங்கினதா அல்லது ஸ்கூல்? இது யார் இது நடத்துகிற? பார்த்திவன் சார் நடத்துகிற. யார் என்ன நினைக்கிறவ? உங்களுக்கு அசிஸ்டன்ட். அவங்களோட அசிஸ்டண்டாக இருக்கிறானே. எல்லோரும் இந்த சிறார்களை வச்சு பராமரிக்கிறதே கடும் கஷ்டம் இருந்தாலும் கூட உண்மையாக பாராட்டுறேன். நாம் வந்து உங்களோட பேர் என்ன உள்ள? கீர்த்திகா. நீங்கள் இந்த ஊர் தானே? ரைட். கீர்த்திகான்னு சொல்கிறாவோ. அப்போ இது சாரி ஒரு தடவை இது பண்ணி காட்டுங்களேன் எனக்கு அடிக்கி பேண்டை பார்ப்போம். இவங்க எல்லாருமே இப்போ பழகுறாங்க. ஒரு நிகழ்வுக்கு போகிறாங்க முகம் கொடுக்கணுமன்றதுக்காக வேண்டி டீச்சர்ஸ் வந்து இவங்களை பழகி கொண்டிருக்கிறாங்க. புத்துயிரளித்த வித்தகன் பீலானந்த அடிகள் பிறந்த மண் காரதீவில் இவ்வாறான ஒரு இதாக இந்த காலையில் கண்டாலும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்றால் இளஞ்சிறார்கள், அதாவது அந்த பாடத்தை விட நான் நினைக்கிறேன் அதை நிறுத்து பார்த்தா அந்த பேண்ட் வச்சுக்கிறார் நிறுத்து பார்த்தா அவட பாடத்தை விட அதில் பாடம் கூடும் போல இருக்குது. ஆகவே மிகவும் ஆர்வமான முறையில் இருக்கிறாங்க. ஆகவே அந்த டீச்சர் தான் அந்த நர்சரியில் படிப்பிக்கிற டீச்சர். இந்த நர்சரி எவ்வளோ காலமாக நீங்கள் நடத்துகிறீங்க? 9 வருடமாக இந்த நர்சரியை நடத்தி வராங்க. இதில் பேர் என்னென்னு சொன்னீங்க? பிஎஸ் ப்ரீ ஸ்கூல். பிஎஸ் ப்ரீ ஸ்கூல் காரதீவு. பிஎஸ் ப்ரீ ஸ்கூல் காரதீவில் மீடியம் வந்து ஃபுல்லாக தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது? 76. தொடர்ச்சியாக உங்களுக்கு இதே மாணவர்கள் இருப்பாங்களா? மாறுவாங்க. அதாவது உங்களோட டார்கெட் எத்தனை மாணவர்கள்? எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறீங்க? 4 டீச்சர்ஸை வச்சு செய்கிறேன். டீச்சர்ஸோட பேர் எல்லாம் என்ன? அவை நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க என்ன. ஆகவே எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது ஒரு காலத்தில் இவங்கள்லாம் பொறியியலாளராக, வைத்தியராக, சட்ட வல்லுநர்களாக, அதே போன்று கல்வியலாளர், சேவையாளர்களாக
நிர்வாக சபை உத்தியோகத்தர்களாக பட்டதாரிகளாக புத்திஜீவியன்களாக கல்விமான்களாக வருவார் என்பதில் எவ்வித ஆய்வும் இல்லை. அந்த காலத்தில் நாங்கள் உயிரோடு இருக்க மாட்டோம் இவங்களை பார்க்குறதுக்கு. ஆகவே அந்த வகையில் இவருடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த பிஎஸ் ப்ரீ ஸ்கூல் இன்டர்நேஷனல் மொண்டசோரியினுடைய எதிர்காலம் பெற வேண்டும், எதிர்காலம் நன்கு வளமாக வர வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.